இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்படி திருப்பி இப்படி போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் தெரியுது இல்லைங்களா? இப்போ ஒரு அலாரம் சவுண்டு வருது. இதை மறுபடியும் நம்ம தட்டினோம் அப்படின்னோம்னா பார்த்தீங்கன்னா லேசர் டிஸ்டன்ஸ் டிடெக்டர்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஒன்ஸ் இதை ஆன் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடும். டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதாவது இந்த இடத்துல ஒரு லேசர் லைட் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்த மார்க் பண்ணி இப்போ நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த மாதிரி அடிக்கிறேன்னா பாருங்கள் தெரியுது இல்லைங்களா? இப்போ பாருங்கள் டிஸ்பிளேயில் என்னோட கைக்கும் அந்த இடத்துக்கு உட்பட்ட தூரத்தை வந்து காட்டுது. ஒரு சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மேபி வெளியில் நீங்கள் வெஹிக்கிள் நிறுத்துறவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்கு உள்பக்கமாக வெளியில் ஏதாவது சிலிண்டர் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த அளவுக்கு மைனூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது அவங்க கிரைண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது எல்லாமே இது வந்து எமரி பேப்பருங்க, இதெல்லாம் போட்டு தேய்க்கிறது. வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இது எல்லாமே வந்து ஹேண்ட் டூல்ஸ் தாங்க. ஹேண்ட் டூல்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கிறது. மோஸ்ட்லி பவர் டூல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நம்ம என்னென்ன வேலையை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுதான் ஹேண்ட் டூல்ஸு. இந்த ஹேண்ட் டூல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கடையும் என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் குணசேகரன். எங்கள் நிறுவனத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸுக்கு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பிரான்ச்சஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் திஸ் ஒன் மட்டும்தான். எங்களுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கேன். மேபி நீங்கள் ஈரோடு டவுனுக்குள்ளேருந்து வந்தால் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் ஒரு 200 to 300 மீட்டர்ஸில் வந்து பழையபாளையம் இருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், பெருந்துறை வழியாக வந்தீங்கன்னா ஈரோட்டுக்குள்ளே போக வேண்டாம், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இருக்கிறதா. எவ்ரிடே மார்னிங் 8:30 ஓப்பன் ஆகும். ஈவினிங் நமக்கு 9 o'clock வரைக்கும் ஷாப் இருக்குது. சண்டே நமக்கு ஆஃப் டே ஒர்க்கிங் டே தான். வர்றவங்க ஒரு கால் பண்ணிட்டு வரலாம். ஓகே, நம்ம இங்கே பார்த்த இந்த இவ்வளோ ஹேண்ட் டூல்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னம்னா நமக்கு டைம் அதிகமாக பத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த டூல்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுற டூல்ஸை விட நம்மக்கிட்ட இந்த டூல்ஸில் என்னென்ன யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டூல்ஸில் வந்து யூனிக் டூல்ஸ் தான். இந்த டூல்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 20 கடைக்கு ஏறி இறங்கணும். இல்லைன்னா 10 ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வாங்க முடியும். ஏன்னா சில பொருள் வந்து ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது, சில பொருள் வந்து வருஷத்துக்கு மாதத்துக்கு 1-2 விற்கிறதா இருக்கும். ஸோ அதனால் டெட் ஸ்டாக்னு நினச்சி வைக்க மாட்டாங்க. நம்முடைய கடை ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூல் மார்ட் மாதிரி தான். நீங்கள் எங்கேருந்து உள்ளே வந்தாலும் உங்கள் கற்பனையில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பொருளை நம்மக்கிட்ட வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம பார்த்துடலாம் என்ன அப்படி யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து பார்த்திங்கன்னா டை கிரைண்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் போடுற மாதிரியும் இருக்குது, பேட்டரியில் போடுற மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து ஏரில் போட்டு யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி இந்த டை கிரைண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மைனூட்டான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணுறது, கிரைண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க். இதுக்கு பாருங்கள், இதுக்கு தேய்க்கிறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது மோஸ்ட்லி என்னென்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன ஆர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சிலை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஏரில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இதுதான் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் கட்டர், நம்ம வந்து துணியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணக்கூடிய மாதிரி தான் பிளேடு இருக்கும். இந்த பிளேடை வந்து நீங்கள் வந்து தனியாகவும் முன்னு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்னம்னா பாருங்கள், இப்போ பிளேடு மட்டும் தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த பிளேடை நீங்கள் ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு இந்த பிளேடை ரொட்டேட் பண்ணி நவுத்திட்டு போனோம் அப்படின்னம்னா துணியவே அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம சிசர் வச்சு கட். இது என்னென்னா ஒரு மாதிரி சர்க்கிள் பண்ணுறது, இல்லை வந்து டைமண்ட் மாதிரி கட் பண்ணுறது, அந்த மாதிரி எதுக்காக கட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செட் இவ்வளோ தான் இருக்கும். இது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டரியில் போடுற ட்ரில்லிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை கார்ட்லெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ரொம்ப மைனூட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்பு, எலக்ட்ரானிக் ஷாப்பு, இந்த மாதிரி பூட்டு கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக்கில் வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவில் இருக்கக்கூடிய கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கோ அதை டேரெக்டாக வச்சு பண்ணுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்க்ரூவில் ட்ரில் பண்ணக்கூடியதுக்கு மேக்னெட்டோட வரக்கூடிய 2 பக்கமும் மேக்னெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இங்கே இந்த மாதிரி பிளேடு வந்து காட்டுறோம். இந்த மாதிரி பிளேடுக்குள்ளே போனோம், இந்த மாதிரி பிளேடில் போனோம்னா இதில் ஸ்டீலுக்கு தனியாக இருக்கிறது, உங்களுக்கு உட்டுக்கு தனியாக இருக்கிறது, எஸ்எஸ்ல கட் பண்ணுறது தனியாக இருக்குது, எம்எஸ்க்கு தனியாக இருக்கிறது, அந்த மாதிரி. பட் இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அலுமினியத்துலேருந்து உட்டுலேருந்து என்னென்ன கட், பிவிசிலேருந்து என்னென்ன கட் பண்ணுறீங்க எல்லாமே இது ஒன்றை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைலான் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். இந்த நைலான் ப்ரஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரில்லிங் மிஷினில் போட்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்.
உங்களோட ட்ரில்லிங் மிஷினில் போட்டு இந்த எந்தெந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது இந்த பாத்ரூம் வால் டைல்ஸ் இல்லை டேங்க்குள்ளேயா இருக்கட்டும், இந்த மாதிரி பாசா இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் தேய்க்கிறது, இல்லை வேற எங்கேயா ஜென்டலாக ஒரு டைல்ஸ் மேலே தேய்ச்சி விடணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிங்கன்னா கை வச்சு கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி டை கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டின பார்த்தீங்களா, இது வந்து ஏரில் காட்டினதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிக்கலில் வச்சுருக்கோம். ஸோ ஏரில் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது, அதே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வரையில் இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது உதாரணத்துக்கு பாருங்கள், இதை எடுத்து காட்டுறேன். இது எப்படி இருக்குது பாருங்கள், அதே நேரத்தில் இது எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி பெரிய மிஷினில் யூஸ் பண்ணக்கூடியதான் இது வந்து சின்னதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு மைனூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது அவங்க கிரைண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது எல்லாமே இது வந்து எமரி பேப்பருங்க, இதெல்லாம் போட்டு தேய்க்கிறது, இது வந்து பாலிஷ் பண்ணுறது, இதுவும் பாலிஷ் போடுறதான், இது எல்லாமே இருக்கிறதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதோட பிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிட்டெல்லாம் வேணும் அப்படின்னம்னாலும் இதெல்லாம் செட்டோடையும் கிடைக்கும், தனித்தனியாக வேணும்னாலும் கிடைக்கல உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே பார்க்குறது இது வந்து ரூட்ரு மிஷின், அதாவது தேக்கு மரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி கார்பன்டருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ரூட்ரு பிட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ரூட்ரு பிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஐட்டம் வந்து ரூட்ரு பிட்லேயே உங்களுக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும் வந்து. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் டிரைவர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி பிட்டு செட்டு எல்லாமே இதுலேயே இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி செட்டு இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் ட்ரில் காட்டினேன், இது வந்து பட்டையாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பட்டையாக இருக்கிறது. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, இது ஏதாவது ஸ்க்ரூலாம் இருக்குது, துரு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்ம வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கிறப்ப இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரூ நட்டில் ஏதாவது நீங்கள் கழட்டுற மாதிரி இருந்தால் அதை கழட்டலாம். இல்லை எனக்கு போல்ட் நட்டு வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இது வந்துடும் பாருங்கள். இதில் வந்து சாக்கெட்டை வந்து நீங்கள் இதில் மாட்டிடலாம். அப்போ சாக்கெட்டை மாற்றிட்டு நீங்கள் அடிக்கிறப்ப அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது வந்து சுற்றும். ஸோ மரம் வந்து ஸ்லிப் ஆகாமல் நம்ம அந்த போல்ட்டு நட்டை வந்து கழட்டுறதுக்கு இதுலேயே ரொம்பலாம் உங்களுக்கு வந்து துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த போல்ட்டு நட்டையை கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வேணும்னாலும் நம்மக்கிட்ட வந்து தனியாகவும் இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த டூலுக்கு பேர் வந்து ஃப்ளாரிங் டூலுன்னு சொல்லுவாங்கங்க. இந்த ஃப்ளாரிங் டூல் எதுக்கு அப்படின்ற பட்சமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சில காப்பர் டியூபாக இருக்கட்டும், அலுமினியம் டியூபாக இருக்கட்டும், சில விஷயங்களை நம்ம போட்டுட்டு அதை கலட்டுறப்ப அதோட எட்ஜு அந்த ஆரம்ப ஹோல் என்ன பண்ணுன்னா குறுகிரும், மறுபடியும் லூஸாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த மாதிரியான ஹோல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹோலை இதுக்குள்ளே வச்சு இது உள்ளே விட்டுட்டு இதை வச்சு பண்ணுறப்ப அந்த ஹோலை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வாயை வந்து அகண்ட மாதிரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து காப்பர் ஒர்க் பண்ணுறவங்க, ஏசி மெக்கானிக்காக இருக்கிறவங்க, இந்த கம்ப்ரஸர்லாம் ஏதாவது ஒர்க் பண்ணுற அலுமினியம் டியூபு காப்பர் டியூப் வச்சு எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த கேஸ் லீக் ஆகிற இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா பேரிங் புல்லர். இந்த பேரிங் புல்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சைஸ் இருக்குங்க. சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸாக இருக்கும். பேரிங் புல்லர் அப்படிங்கிறது பின்னாடி வீடியோ வந்துட்டு இருக்கு பாருங்கள், அது எப்படின்றது தெரியும். அந்த மாதிரி பேரிங்லேருந்து எதெல்லாம் நீங்கள் கலட்டணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கழட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஓஸ் ரீலு. இதில் 10 மீட்டர் ஓஸ் இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் தண்ணி, ஷார்ப்பாக அடிக்கிறது, ஷவர் மாதிரி அடிக்கிறது, இல்லை ஸ்னோ மாதிரி வர்றது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இது வந்து இது கார்டனிங்க்கு வேணும்னா நீங்கள் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கட் பண்ணுறவங்க, இந்த இடத்துல டைமண்ட் இருக்குங்க. ஸோ கிளாஸ் கட் பண்ணுறவங்களா இருந்தால் கிளாஸ் கட் பண்ணுறவங்க இந்த மாதிரி கிளாஸ் கட்டர் வேணும் அப்படின்னா கிளாஸ் கட்டர் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த நைட் டைமில் ட்ராக்லலாம் வேலை செய்கிறவங்கள டனலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டனலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ இது எந்த பக்கம் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி தனியாக வேணால் பேட்ரி ஆன் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதையும் நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னம்னா உங்களுக்கு டார்ச் லைட்டும் ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எங்கே வேணாலும் வச்சு செய்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ஏர் செக் பண்ணுறப்ப அந்த ப்ரெஷர் கேஜை வந்து செக் பண்ணிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி ஏர் செக் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட வீடியோ உங்களுக்கு பின்னாடி வரும் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுங்க. எங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெயிண்ட் ஏரில் யூஸ் பண்ணுறது, இவ்வளோ தாங்க பெயிண்ட் பிடிக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி இவ்வளோ தான் ஊற்றுவாங்க. இதுக்குள்ளே ஊற்றிட்டு இது வழியே பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இந்த டேட்டோ போடுறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஷார்ப்பாக ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏர் மூலம் யூஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இது என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மரகிற கட்டாயி பாதியில் நிற்கிதுன்னா
அந்த மரையோடு போட்டுட்டு நம்ம இதை டைட் பண்ணிவிட்டு இதை லூஸ் பண்ணோம்னா அந்த மரக்கூடையே வந்து இதை வந்து கலட்டி எடுக்கிறதா, ஏதாவது பாதியில் த்ரெட்டோடு நின்றுச்சு அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கிறதா. ஸோ இது வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அது பேனான்னு நினச்சிக்கோண்டா, பேனா விற்கிறதெல்லாம் இல்லைங்க நமக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு பொருளை நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த பொருளை வந்து ஒட்டிக்கிட்டு வந்துடும். இது இப்படி ஒட்டிகிட்டு இருக்கிறதோட நோக்கம் என்னென்னா, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறாரு, இல்லை மைனூட்டான இடத்துல வேலை செய்கிறாங்க, இல்லை அவுட்டரில் வேலை செய்கிறாங்க, ஒரு சின்ன நட்டு போல்ட்டு விழுந்துருச்சு, ஒரு பெட்ரோல் டேங்க்குள்ளேயே வேறு இடத்துலையே கூட விழுந்துருச்சு அப்படின்னா கூட இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ணலாம். அப்போ நீங்கள் அந்த இடத்துலேருந்து தொட்டு எடுக்கிறீங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூவுக்காக நம்ம வந்து மறுபடியும் நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் வாங்குறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும், வாசரம். ஸோ அந்த மாதிரி இதை சாதாரணமாக சின்னதாக வச்சுக்கலாம். இதுவும் உங்களுக்கு வந்து பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பாருங்க எங்கே வச்சாலும் போய் ஒட்டுது இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் மெலிசாக இருக்கிறது, காப்பரில் இருக்கிறது, ரொம்ப தின் ஷீட்டில் இருக்குது, அலுமினியத்தில் இருக்குது, அந்த மாதிரி எதாவது கட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இதை வந்து இதில் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை வேரியேஷன் சைஸ் வந்து நிறைய இருக்கிறது உங்களுக்கு. இது வந்து ஹேண்ட் ரிவிட்டு. ஹேண்ட் ரிவிட்டில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலில் போடுற மாதிரி இருக்குது, ஏரில் போடுற மாதிரி இருக்குது, ஹேண்டில் போடுற மாதிரி இருக்குது. நிறைய சைஸில் ரிவிட் வேணால் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன நட்டெல்லாம் கலட்ட முடியல, அதோட ஹெட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும், இல்லை அதோட பேக் சைடை மட்டும் கட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டு ஸ்க்ரூவில் கட் பண்ணுறது. இது சின்னதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசு வரைக்கும் இருக்குது பாருங்கள். இதோட பெருசு வேணாலும் பெருசு இருக்குது. இந்த சைஸை வச்சு தான் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு வந்து சைஸ் கட் ஆகுறதுங்கிறது. இதோட பெருசு, இந்த சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ பெருசு வேணாலும் நம்மகிட்ட இருக்குது, வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர்எல் யூனிட். இந்த எஃப்ஆர்எல் யூனிட் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பெயிண்டராக இருக்கிறவங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை செய்கிறவங்க இந்த கம்ப்ரஸரை வச்சு யூஸ் பண்ணுறப்ப கம்ப்ரஷரில் உள்ள இருக்க கூலிங் ஏர் வந்து சில சமயம் வந்து மிஸ்டாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஏரையும் காற்றையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ரேட் பண்ணி கொடுத்துரும், தனியாக பிரிச்சிடும். ஸோ கொஞ்சம் கூட ஏரும் தண்ணியும் மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எஃப்ஆர்எல் யூனிட்டில் நிறைய சைஸ் இருக்குங்க. அந்த மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே பார்க்குறது இது வந்து கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் கிட்டு தாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா டூல் கிட்டும் இருக்குது. பிட் செட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே, ஹேமர்லேருந்து மெஷரிங் டேப்லேருந்து எலன் கீ செட்லேருந்து நைஃப்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேசர் டிஸ்டன்ஸ் டிடெக்டர்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஒன்ஸ் இதை ஆன் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடும். டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதாவது இந்த இடத்துல ஒரு லேசர் லைட் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்த மார்க் பண்ணி, இப்போ நான் இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் இந்த மாதிரி அடிக்கிறேன்னா பாருங்கள் தெரியுது இல்லைங்களா. ஸோ அப்படியே அங்கேருந்து இங்கே வருது பார்த்தீங்களா. இப்போ நாம் இந்த இடத்த வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இப்போ பாருங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய கைக்கும் அந்த இடத்துக்கு உட்பட்ட தூரத்தை வந்து காட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டரில் எம்முன்னு இருந்து எம்மில் மீட்டரில் காட்டுதுங்க இது. ஸோ 2 மீட்ரு 0.226 இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டு. இது யார் யூஸ் பண்ணுவோன்னா ஃபேப்ரிகேட்டர்ஸ், அதிகமாக வந்து இன்டீரியர் பண்ணுறவங்க, அலுமினியம் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ வேலையெல்லாம் ஆல்ரெடி அவங்க மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக பண்ணுறப்ப வந்து அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு போனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு வந்து இது வந்து காட்டும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கட்டர்னு ஸ்ட்ரிப்பர்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் இந்த ஸ்லீவெலாம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாக்கர் வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த லாக்கர் எடுத்துட்டோம்னா இதில் என்னென்ன மாதிரி அந்த ஸ்லீவை மட்டும் கட் பண்ணுற, ஒயர் ஸ்லீவ் கட் பண்ணுறது, இதில் வந்து கேபிள் கட் பண்ணுற வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. அந்த மாதிரி வேணும் அப்படின்னம்னா இந்த மாதிரில எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பூட்டு. இந்த பூட்டு எதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மேபி வெளியில் நீங்கள் வெஹிக்கிள் நிறுத்துறவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்கு உள்பக்கமாக வெளியில் ஏதாவது சிலிண்டர் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம். நைட் டயத்தில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா ஒரு கேமரா வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பண்ண வேண்டாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதை லாக்கை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இப்படி எடுத்துட்டோம்னா இது வந்து இப்போ நார்மலாக லாக்குங்க இது, ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதை வந்து பூட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லையா. இதே இதை வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி திருப்பி இப்படி போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் தெரியுது இல்லைங்களா. இப்போ ஒரு அலாரம் சவுண்டு வருது. இதை மறுபடியும் நம்ம தட்டினோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி சத்தம் வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுக்கிற வரைக்கும் சவுண்டு நிற்காது. ஸோ இதை போட்டுட்டு லாக் பண்ணோம்னா ஆக்டிவேட், அலாரம் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னம்னா யாராவது எதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னா மறுபடியும் சவுண்டு வரும். மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா சவுண்டு வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அலாரம் கீ லாக் வேணும்னாலும் அலாரம் லாக் வச்சுக்கலாம்.
ஓகேவர்ஸ், நம்மளுடைய கடையை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் டூல்ஸுங்கிறது ஒரு சாம்பிளுக்காக நம்ம காட்டினதான். அது இல்லாமல் நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் டூல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டோம்னா வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ப்ளம்பருக்கு தேவையானது, எலக்ட்ரிஷியன் தேவையானது, கார்பெண்டருக்கு தேவையானது, வெல்டருக்கு தேவையானது, பெயிண்டருக்கு தேவையானது, இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது. இந்த பவர் டூல்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட் டூல்ஸ்லேயோ பிட்டு வகையிலையோ என்னென்ன வேணும் உங்களுக்கு 4 இன்ச்சிலேருந்து 14 இன்ச்சு கட் பண்ணுற வரைக்கும் கூட எல்லாமே இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஹேண்ட் டூல்ஸ் தனியாக போடுறோம், பவர் டூல்ஸ் தனியாக போடுறோம், அக்ரிகல்ச்சர் டூல்ஸை தனியாக போடுறோம், வெல்டிங் மிஷினை தனியாக போடுறோம், வேக்யூம் கிளீனரை தனியாக போடுறோம், ப்ரெஷர் வாஷரை தனியாக போடுறோம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது. ஸோ நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா உங்கள்கிட்ட இருக்க வீடியோ பொருளை யூஸ் பண்ண தெரியலன்னா கூட இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கடை வைக்கிறவராக இருந்தால் கூட இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸு என்னென்ன பொருள் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.